வணக்க நண்பர்களே, ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி உங்களை ஒரு குறுப்பு சீட்டோட பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். வெல்கம் பேக் டு another எபிசோட். ஸோ இன்னைக்கு எபிசோட்ல நீங்க என்ன பார்க்க போறீங்க அப்படின்னு போயிட்டீங்கன்னா, நம்ம PS5 கேம்ஸை ரீஃபண்ட் பண்ண முடியுமா? நம்ம 2000, 3000, 4000 கொடுத்து வாங்குற கேம்ஸை நம்மனால ரீஃபண்ட் பண்ண முடியுமான்னா இந்த எபிசோட்ல பார்க்க போறீங்க. எஸ், PS5 கேம்ஸை நம்மனால ரீஃபண்ட் வாங்க முடியும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, PS5ல வந்து நம்ம எந்த ஒரு கேம் வாங்கினாலும் அந்த பர்டிகுலர் கேம் நம்ம வெறும் பர்ச்சேஸ் மட்டும்தான் பண்ணியிருப்போம். அதை தனியாக பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணணும். நீங்கள் ஒரு கேம் வாங்கியிருக்கீங்க, அந்த கேமை வந்து நீங்கள் மாற்றி வாங்கியிருக்கீங்க, அந்த கேம் உங்களுக்கு பிடிக்கல, இல்லை அந்த வெர்ஷனுக்கு பதிலாக வேறு வெர்ஷன் வாங்கிட்டீங்க, PS5 வெர்ஷனுக்கு PS4 வாங்கிட்டீங்க நம்மளோட ப்ளே ஸ்டோரில், இல்லை அதையும் தாண்டி என்ஹான்ஸ்டு வெர்ஷன் வாங்கிட்டீங்க, எனக்கு லோயர் கிரேட் வெர்ஷனே போதும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். வாங்கின கேமை டவுன்லோட் பண்ணியிருக்க கூடாது. அப்படி நீங்கள் டவுன்லோட் பண்ணலை அப்படின்னா, கேமை வாங்கியிருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு டவுன்லோடுன்ற ஆப்ஷன் கேட்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணாமல் இருந்திருந்தீங்க அப்படின்னா கீழே வந்து கான்டாக்ட் PS5 சப்போர்ட்டுன்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி அவங்கக்கிட்ட பேசி உங்களால் ரீஃபண்ட் வாங்க முடியும். அப்படி வாங்குகிற ரீஃபண்ட் பார்த்தீங்கன்னா எய்தர் உங்கள் வேலெட்டுக்கோ இல்லை கம்ப்ளீட் ரீஃபண்டாகவோ கொடுப்பாங்க. என்னோட ப்ரிஃபரன்ஸ் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேலெட்டுக்கு வாங்கிக்கிறது பெட்டர். ஸோ வேலெட்னா இன்ஸ்டன்ட் கிரெடிட் ஆகிடும். நம்ம அமேசான்லலாம் இருக்க மாதிரி தான் வேலெட் கிரெடிட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வேறு ஒரு கேமோ எது நம்ம வாங்கணும்னு நினைக்கிறோமோ அதில் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ திங்க் ப்ராப்பர்லி பிஃபோர் பர்ச்சேசிங்.